இந்த புனித பலியானது நன்றி திருப்பலியாக மார்க்ரெட் மேரி குடும்பத்தினராலும் அமலோர்ப்பு மேரி மற்றும் ஜோசுவா கப்ரியேலா சரிதா டிசோசா நன்றி திருப்பலியாகவும் ததையூர் ரேணுகா என்னுடைய கருத்துக்களுக்காகவும் ரேணுகாவிற்கு சுகப்பிரசவம் நடைபெறவும் மேலும் ஆனந்த் சகாயநாதனுடைய சிறப்பான கருத்துக்களுக்காகவும் அமலஜோதி நலமுறையிலே ஆபரேஷன் நடைபெறவும் மேலும் இறைவரில் மரித்த நந்தினி பெனடிக்ட் உத்தமவேரி மற்றும் அனைத்து உத்திரியஸ்தல ஆன்மாக்களுக்காகவும் இந்த புனித பலி சிறப்பான முறையிலே ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் திரு இதயத்திற்கு உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் இந்த புனித பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய திரு இருதய அன்பினால் நாம் ஒவ்வொருவர் நிரப்பப்படும்படியாக அந்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், மிக சிறப்பாக உடலின் இச்சைகளின்படி வாழ்ந்த நேரங்கள் நாம் நினைத்து பார்ப்போம். ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை கேட்டு இந்த நாளிலே ஊனியல்பினுடைய இச்சைகளிலிருந்து விடுதலை பெற்று இறைவனுடைய உண்மையான அந்த உறவில் பங்கு பெறக்கூடிய ஆவியானவருடைய அபிஷேகத்தை கேட்டு ஜெபிப்போம். இந்த புனித பலியில நாம் பங்கு பெற நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய இரக்கம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய், மன்னிக்கும்படியாய் நம் பாவங்களை ஒப்புக் கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால்
அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மலை மேல் ஆண்டவர் திருமுன் வந்து அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை திருவசனங்கள் 9 மற்றும் 11 முதல் 16 முடியும். அந்நாட்களில் எலியா அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். எப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியை திரும்பி தமஸ்கு பாலைநிலம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மகனாக திருப்பொழிவு செல். நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செல். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாத்தின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளி விடாதிரும். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். வாழ்வோரின் நாட்டினரே, ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். Alleluia, alleluia, alleluia.
வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 27 தொடக்கம் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வல கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கி விடக்கூடாது. அப்படி செய்வோர் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்தேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கைகள் இல்லை. பிரச்சனைகள் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை. ஆனால் நமது மனம் எப்பொழுதுமே நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, துன்பங்களை, அல்லது வேதனைகளை, அல்லது இழப்புகளை, அல்லது நாம் பெற்ற காயங்களை, இதைத்தான் நாம் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் இன்று நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறார். இன்றைய முதல் வாசகம் வழியாக பிரச்சனைகள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே, துன்பங்கள் துயரங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே கடவுளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கென வைத்திருக்கின்ற அந்த மேலான பணிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக இந்த உலகத்தில் இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்? நம்மால் ஏதோ ஒரு காரியம் இறைவன் இந்த உலகத்திலே செய்ய இருக்கிறார். அதற்காகத்தான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். கலாத்தியர் 1:14 வாசிக்கிறோம், நாம் அவரால் அவருக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். We are created for God. நமக்காக நாம் படைக்கப்படவில்லை. உலகத்திலே நாம் அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய காரியத்திற்காக. We are here for the mission of God. கடவுளுடைய பணிக்காக இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். அது குடும்பத்தின் வாயிலாகவோ, அல்லது கணவன் மனைவியாகவோ, அல்லது ஒரு குருவாகவோ, கண்ணியராகவோ, கடவுள் பல முறையிலே நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். கடவுளுடைய அழைப்பு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அழைப்பிலே நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், துன்பங்கள், இந்த வாழ்விலே, அது திருமணமான வாழ்வாக இருக்கலாம், அல்லது குருத்துவ வாழ்வாக இருக்கலாம், அல்லது துறவர வாழ்வாக இருக்கலாம். இந்த வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்பது நிச்சயம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் நிச்சயம். ஆனால் இந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டு நாம் நமது அழைப்பை, நாம் நமது பணியை, கடவுள் நமக்கு வைத்திருக்கின்ற மேன்மையை இழப்பதற்காக அல்ல, மாறாக இந்த கடவுளை பற்றி கொண்டு நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் இருப்பவனை விட என்னில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து பெரியவர். என்னில் இருக்கின்ற இயேசு பெரியவர், நம்மில் இருக்கின்ற இயேசு பெரியவர். நமது பிரச்சனைகள் அல்ல, நமது துன்பங்கள் அல்ல, நமது காயங்கள் அல்ல, நமது தோல்விகள் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். எனக்குள்ளே உயிரோடு இருக்கிற இயேசு பெரியவர். The Lord who is in me is greater than my problem, my difficulties, my hurt, my sickness, my failures, my brokenness. The Lord is greater. கடவுள் என்னோடு இருப்பவர் பெரியவராக இருக்கிறார். அந்த ஒரு சிந்தனையை தான் இந்த நாளிலே முதல் வாசகம் வழியாக நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
எலியா அவருடைய அழைப்பு என்ன? ஆண்டவர் அழைத்தவர் என்று சொன்னார். எரேமியா 1:19 வாசிக்கிறோம். நான் உன்னோடு இருந்து உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன். ஆனால் நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய்? நீ தகர்த்தவும் பிடுங்கவும் கட்டி எழுப்பவும் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அவருடைய வாழ்க்கை என்பது அரசர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்கின்ற ஒரு பணிக்காக அழைக்கப்பட்டார். தீமைகளை அழிக்கின்ற, தீமைகளுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்கவும், தீமைகளை அழிக்கின்ற தீயமான அந்த வழிபாடுகளை அழிப்பதற்காக அழைக்கப்பட்டார். ஆனால் வாழ்க்கையிலே பாருங்கள், உயிரை கொல்ல அவர்கள் தேடுகின்ற பொழுது அவர் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறார். அவருடைய நிலையை அவர் மறந்து விடுகிறார். எத்தனை வல்லமையான ஒரு இறைவாக்கினாக எலியா திகழ்ந்தார். வானத்தை அடைக்கின்ற அளவிற்கு அவர் வல்லமை பெற்றிருந்தார். வானத்திலிருந்து நெருப்பை அவர் கீழே கொண்டு வந்தார். அத்தகைய ஒரு வல்லமையை பெற்றவர். 450 அந்த பொய் இறைவாக்கினர், பாகாலுடைய பொய் இறைவாக்கினர்களை அழிக்கக்கூடிய வல்லமையை, அத்துணை வல்லமையை கொண்ட அந்த இறைவாக்கினர் தன் உயிருக்கு ஆபத்து என்று வந்தவுடன் பயந்து ஓடி விடுகிறார். ஒரே மலைக்கு சென்று அங்கு அவர் அடங்கி முடங்கி கொள்கிறார். அடங்கி முடங்கி ஆண்டவர் சொல்றாரு, எலியா நீ எங்கே இருக்கிறாய்? நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் யூ ஆர் டூயிங் ஹியர்? யூ ஆர் நாட் கால்ட் டு பீ ஹியர். நீ இதற்காக இங்கு ஒளிந்து அச்சத்தோடு பயத்தோடு வாழ நீ அழைக்கப்படவில்லை. இந்த பிரச்சனைகளை கண்டு உன் உயிர் பயத்தை நினைத்து நீ அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஒளிந்து கொண்டிருக்கிறாய். இதற்காக நீ அழைக்கப்படவில்லை. நீ அழைக்கப்பட்டது ஒரு மேன்மையான காரியத்திற்காக. உனது அச்சத்தை போக்கி பயத்தோடு வாழ்ந்திருந்தவரை, அச்சத்தோடு வாழ்ந்திருந்தவரை அபிஷேகம் செய்ய மீண்டும் அவருடைய அந்த அழைப்பை புதுப்பிக்கிறார். எனவே அழைப்பு என்பது ஒரு முறை அல்ல. அழைப்பு என்பது ஒரு முறையோடு ஒரு நாளோடு நிகழ்வது முடிந்து விடுவது அல்ல. கடவுள் ஒவ்வொரு நாள் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். God calls each and every one of us, every minute, every day. The call is given from the Lord, not one day. ஒரு நாளில் நமது அழைப்பு முடிந்து விடவில்லை. அல்லது நமது குருத்துவத்தை பெற்றவுடனோ அல்லது நமது இந்த வார்த்தைப்பாடை கொடுத்தவுடனோ நமது அழைப்பு முடிந்து விடவில்லை. சாமியார் ஆயிட்டப்பா, ஒன்றுமே இல்லப்பா, சிஸ்டர் ஆயிட்டப்பா, அப்பா நிம்மதியாக இல்லை. அதற்கு பின் தான் நமது பிரச்சனைகள், நமது துன்பங்கள், நமது உண்மையான பணிவாழ்வு அங்கு இருக்கிறது. சந்தோஷத்தோடு நிம்மதியோடு பிரச்சனைகள் இல்லாமல் நான் வாழ்ந்தேன் என்றால் I am compromising with the world. I am not doing my mission. I am not doing my ministry. பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு குருத்துவ வாழ்வோ ஒரு துறவர வாழ்வோ இருந்ததென்றால் உண்மையிலே நான் கடவுளுக்குரிய பணியை நான் செய்யவில்லை என் வாழ்க்கையில். அது நான் இந்த உலகத்தோடு என்னையை நான் ஒப்புரவாக்கிக் கொள்கிறேன். உலகத்தோடு நான் ஒத்து போகிறேன். கடவுளோடு ஒத்து போக வேண்டும் என்றால் இந்த உலகத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் ஒரு குருத்துவ பணி, அதுதான் ஒரு துறவர பணி, அதுதான் ஒரு இல்லற பணியாக கடவுள் அழைக்கிறார். எனவே அவரை அழைக்கிறார், மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறார். உன்னை அரசராக திருமொழிப்படுத்துகின்ற ஒரு வல்லமையை உன்னை நான் கொடுத்திருக்கிறேன். நீ அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற. எனவே அழைப்பு அங்கு புதுப்பிக்கப்படுகிறது. அச்ச பயம் அதை போக்குகின்ற ஒரு அழைப்பை மீண்டுமாக அவர் பெற்றுக்கொள்கிறார். எனவே அச்சத்தோடு வாழ்கின்ற அந்த இறைவாக்கிற எரேமியாவை ஆண்டவர் அழைத்து அவருடைய அழைப்பை, அவருடைய பணி வாழ்வை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொன்னதை போல நான் முன்னோடு இருப்பேன். கடவுள் எப்பொழுது நம்மோடு இருக்கிறோம் பணி வாழ்கிறார். எனவே நாம் அவரோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தோடு வாழ நினைக்கின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கையில் நிச்சயம் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். என்றால் உலக மனிதரோடு வாழ்கின்ற பொழுது, உலக மனிதரோடு ஒத்து போகின்ற பொழுது, அவர்களை நாம் திருப்திப்படுத்துகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு உண்மையான பணி செய்வதில்லை. நமது வாழ்க்கையிலே பிரச்சனை வேண்டும். மூமெண்ட் when you try to please the human being, you will have lot of problems, difficulties, hurt, brokenness in your life. கடவுளை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் எப்படி நமது வாழ்க்கை இருக்கக்கூடாது, அந்த வாழ்க்கையின் அடிப்படையுடைய அந்த பிரச்சனைகளை நீக்குவதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிறார். கடவுள் சொல்கிறார், விபச்சாரம் செய்யாதே என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கினாலே, பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப அந்த விபச்சாரத்தின் அடிப்படை என்னது? இச்சை. ஆக பாவம் என்பது உள்ளிருந்து மனிதனுக்குள் வருகிறது. Sin proceeds from within. மனிதனுக்கு வெளியிலிருந்து பாவங்கள் வருவதிலே உள்ளிருக்கின்ற அந்த இச்சை கண்கள் வழியாக வெளிப்படுகிறது. என்றுதான் யாக்கோபு சொல்லுவார். யாக்கோபு 1:15 வாசிக்கிறோம், தீய நாட்டம் என் உள்ளத்தில் எனது எண்ணத்தில் இருக்கின்ற இந்த தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை விளைவிக்கிறது. பாவத்தை விளைவிக்கிறது. அந்த பாவம் வளர்ச்சி அடைந்து சாவை எனக்கு கொண்டு வருகிறது. அப்ப எனக்குள் இருந்து வருகின்ற அந்த தீமைகள், sin proceeds from me. ஆக இந்த பாவம்
இந்த இச்சை, இந்த தீய எண்ணங்கள் எனக்கு பாவத்தை கொடுக்கிறது. பல நேரங்களில் நம்ம சொல்றோம், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன். காரணம் என்ன? எனக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள், தீய இச்சைகள், தீமையான காரியங்கள். எனது உள்ளம், எனது எண்ணம் சரியாக இருந்தால் எனது வாழ்க்கை சரியாக இருக்கும். எனது வாழ்க்கையினுடைய அந்த வழிமுறைகள் சரியாக இருக்கும். எனவேதான் எண்ணங்கள் சரியாக இல்லாத பொழுது வாழ்க்கைகள் சரியாக அமைவதில்லை. வாழ்க்கை சரியாக இல்லாத பொழுது உறவுகள் என்றும் உருப்படியாக இருக்க போவதில்லை. ஆக இந்த எண்ணங்களை புதுப்பிக்க ஆண்டவர் அழைக்கிறார். எனவேதான் ஆண்டவர் சொல்லுவாரு மத்தேயு நற்செய்தி 6:22, உன் கண் தான் உன் உடலுக்கு விளக்கு. உன் கண் நன்றாக இருந்தால் உடல் முழுவதும் ஒளியாக இருக்கும். ஆக இந்த கண்களினால் நமக்கு வருகின்ற இச்சை, இந்த கண்கள் நாம் செய்கின்ற பாவங்கள், இந்த கண்கள் நமக்கு கொடுக்கின்ற தீமைகளை உள்ளுக்குள் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது இந்த உடல் தீமையாய் மாறுகிறது, இந்த உடல் நோயாய் மாறுகிறது, இந்த உடல் எனக்கு ஒரு தடையாய் மாறுகிறது. ஆக இந்த இச்சையை அகற்றுவதற்கு இறைவன் அழைக்கிற அடிப்படை. ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார், கொலை செய்யாதே என்று கேள்விப்பட்டிருக்க. நான் சொல்றேன், நீ கோபம் கொள்ளாதே. கொலையினுடைய அடிப்படையே கோபம். கொலையின் அடிப்படையே கோபம். ஆண்டவர் அழகாக சொல்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 4:25 நாம் வாசிக்கிறோம், உங்கள் கண்கள் நேரே பார்க்கட்டும், வலப்புறமோ இடப்புறமோ நீ திரும்பாமல் உன் பார்வையை நீ எதிரே செலுத்து. ஆக இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அரசன் பாடுவதை போல நாம் இந்த நாளிலே இந்த ஜெபத்தை நாம் இந்த நாளிலே பாடுவோம். திருப்பாடல் 119:8 நாம் 18 வாசிப்பதை போல, ஆண்டவரே உன் திருச்சட்டத்தில் உள்ள அந்த வியப்பான காரியங்களை நான் கண்டுகொள்ள என் கண்களை திறந்துள்ளோம். Today let us our prayer be, Lord, open my eyes so that I may see the wonders of your word, of your commandments, of your all that you have taught me. எனவே இந்த நாளிலே நமது ஜெபமாக, ஆண்டவரே என் கண்களை திறந்துள்ளோம், என் கண்கள் உமது காரியங்களை பார்க்கட்டும், எனது கண்கள் உம்மை பார்க்கட்டும். இந்த உலகத்தின் இயல்புகளை அல்ல, இந்த உலகத்தின் இச்சைகளை அல்ல, மாறாக உம்மை பார்க்கின்ற வரத்தை எனக்கு தாரும். ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அந்த திரு இருதயம் நம்மையும் நம் குடும்பங்களையும் என்னால் பாதுகாப்பதாக. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மானை புனிதபடி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் ஆண்டவரை இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதை மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மையை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருவிழர் ஆகிய அனைவரோடும் ஒரு திருவாவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் திருப்பலை நினைவு கூறும் ஆத்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் மரித்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து இரக்கத்துடன் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னியும் தாயுமான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புகழ்ந்தவராயிருந்த புனிதர் மார்கரெட் மரியம்மாள், புனிதர் அனைவரோடும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று ஒரு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தின் அமைதியை பகிர்ந்து உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளிக்கும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகிறவர். டிசம்பரின் விருது கலைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நான் தகுதியற்றவர்கள், வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கலாம். செய்த நன்மை நினைக்கின்றே, என்னுருக நன்மை சொல்கின்றே. இறைவா 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 இறைவா, செய்த நன்மை நினைக்கின்றே, என்னுருக நன்மை சொல்கின்றே. இறைவா இறைவா இறைவா, உன்னிட உணவும் நுழையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். உன்னிட உணவும் நுழையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார். ஒரு அன்னை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்களை தீர்த்து வைத்தார். செய்த நன்மை நினைக்கின்றேன், என்னுருக நன்மை சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களில் இருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறேன். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருடைய நோயாளிகளின் ஆரோக்கியமே நாங்கள் எங்களை உங்களிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் அனைவரின் மீட்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு
எங்கள் துக்கங்களை சுமந்தது, எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இறங்க இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. மாசற்ற இயேசுவின் திரு-இருதயமே, மரியாவின் மாசற்ற திரு-இருதயமே, அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆஸ்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனுடைய அன்பிலும் அன்னையின் ஆசிரியரிலும் பாதுகாப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்படி நம் வாழ்வில் தொடரட்டும்.